ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு சூர்யா நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ரஷ்யால ஒரு ஆராய்ச்சி கூடத்துல சின்ன பசங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஒரு பையன் தப்பிக்கிறான். அந்த பையன் ஒரு ட்ரெயின்ல தப்பிச்சு போயிருந்தான். இந்த சமயத்துல படத்தோட ஹீரோ சூர்யா போலீஸுக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுக்கிற ஒரு நபரா இருக்காரு. நிறைய குற்றவாளிகளை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கவும் செய்யறாரு. இந்த மாதிரி சமயத்துல போலீஸ் ஆபீசரான KS ரவிக்குமார் ஒரு நபரை கண்டுபிடிக்க சொல்றாரு. அதனால ஹீரோவும் அவரோட டீமும் அந்த நபரை பிடிக்க ஒரு இடத்துக்கு போறாங்க. போன இடத்துல சூர்யா ஒரு சம்பவம் பண்ணிருந்தாரு. அந்த சம்பவத்தை ரிசர்ச் சென்டர்ல இருந்து தப்பிச்சு போன அந்த சின்ன பையன் பார்த்துருதான். பட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு இவங்களுக்கு தோணுது. அந்த சின்ன பையன் சூர்யாவை ஃபாலோ பண்றது ஏன், சூர்யாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கு என்ன சம்பந்தம், இவங்களோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ சூர்யா தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். அவர் தன்னோட ஆக்டிங்ல மிரட்டி இருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்டார்டிங்ல வர சூர்யா செம ஸ்டைலிஷா ஆட்டிடியூடா சூப்பரா இருக்காரு. பிளாஷ்பேக் ஸ்டோரியில வர சூர்யா செம பாடி பிட்னஸோட மிரட்டலா இருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அதிரடியா இருக்கு. பிளாஷ்பேக் ஸ்டோரியில வர லொகேஷன் சூப்பரா இருக்கு. ஆர்ட் டைரக்ஷன் இருக்கும் படத்துல நீட்டா இருக்கு. படத்தோட கேமியோ ரோல்ல ஒருத்தர் வராரு, அவரோட சீனும் பரவலாம இருக்கு. மத்தபடி இந்த படத்துல பிளஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட டைரக்டர் சிவா தான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். இவ்வளவு பெரிய பட்ஜெட் படத்தை எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளேல கொடுக்கணுமோ அதை அவர் செய்யவே இல்ல. மகதீரா, பாகுபலி, KGF ரேஞ்சுக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கான இன்புட் கொஞ்சமாவது இருக்கணும். பாகுபலி, KGF படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் 5% கூட இல்ல. இதுல வேற இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு போன இடத்துல ஃபுல்லா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம இந்த கங்குவா மூவி தமிழ் சினிமாவின் உச்சம், இந்த கங்குவா படத்தை எல்லாரும் வாயை பிளந்து தான் பாப்பாங்க அப்படி இப்படின்னு கதையை கட்டி விட்டுட்டு இப்படி ஒரு படுமோசமான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல எந்த ஒரு கேரக்டரையும் ஒழுங்கா டிசைன் பண்ணல. படத்துல நட்டி நடராஜன், ஹரிஷ் உத்தமன், தீசா பாட்னே, KS ரவிக்குமார், கர்ணாஸ் இப்படி நிறைய நல்ல நடிகர்கள் இருந்தோம். அவங்கள ஒரு கேரக்டர் கூட படத்துல ஒழுங்கா டிசைன் பண்ணல. சொல்ல போனா சூர்யா கேரக்டர் படத்துல ஆவுன்னு கத்திக்கிட்டு தான் இருக்கு. ஒரு படத்துல ஸ்டோரி நல்லா இருந்தாதான் ரைட்டிங் நல்லா பண்ண முடியும். ரைட்டிங் நரேஷன் பக்காவா இருந்தாதான் ஸ்கிரீன் பிளே ஆட்டோமேட்டிக்கா அல்டிமேட்டா இருக்கும். பட் இந்த படத்துல எதுவுமே சரியில்லை. இப்படிப்பட்ட படுமோசமான படங்களை KE ஞானவேல்ராஜா தயாரிச்சா தலையில துண்டப்பட வேண்டியதான், வேற வழியே இல்ல. பெரிய ஆக்டர், பிரம்மாண்ட படம், பெரிய டைரக்டர் அப்படின்னு அவங்களுக்கு படம் எடுக்காம சுமால் பட்ஜெட் மூவியா இருந்தாலும் நல்ல கதையம்சம் உள்ள படங்களுக்கு இனிமேலாவது படம் பண்ண பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ஸ் நம்மள ரொம்பவே கடுப்பேத்துதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படுமோசமா இருக்கு. யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி, KS ரவிக்குமார் இவங்க வர பர்சன்லாம் படத்துல சுத்தமா சரியில்லை. அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் தப்பிச்சு போவான். அந்த நேரம் பயங்கர ஸ்பீடா ஒரு ட்ரெயின் வரும். அந்த சின்ன பையன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தான் நமக்கு தோணும். பட் அந்த சின்ன பையன் அந்த ட்ரெயின்லயே டிராவல் பண்றான். அந்த சீன்லாம் பார்க்கும்போது உங்க மனசுல என்னதாண்டா நினைச்சிருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த படத்துல எதுக்குமே எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். எதுக்கு ரெண்டு குரூப்புக்கு சண்டை வருது, அதுக்கான பிளாஷ்பேக் எதுவுமே ப்ராப்பரா படத்துல சொல்லவே இல்லை. தேவி ஸ்ரீ பிரசாத்தை பத்தி இந்த படத்துல சொல்லி ஆகணும். அது என்ன மியூசிக்னே தெரியல. படம் ஃபுல்லா காது கிளியற அளவுக்கு டம்மு டம்முன்னு அடிச்சுட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம காது வலிக்க ஆரம்பிச்சிருது. படம் ஃபுல்லா பைட் வந்துட்டே இருக்கு. அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பு உண்டாக்குது. ஒரு சீன்ல சூர்யா முதல்ல கூட சண்டை போடுவாரு, அதெல்லாம் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. தீசா பாட்னே இந்த படத்துக்கு தேவையே இல்லைன்னு தான் தோணுச்சு. இந்த படத்தை சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சூர்யா, தீசா பாட்னே, நட்டி நடராஜன், யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான ஃபேண்டசி கலந்த ஆக்ஷன் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.